1000 பேர் 1000 பேசட்டும். கர்த்தர் சொல்றாரு, நான் அவனுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன்மேல் அன்பு கூர்ந்து உனக்கு நான் இறங்கும்படி வேலை செய்றேன். 1000 பேர் பேசுவான், காதை அடைக்கிறாரு. காதை அடைக்கிறார் கர்த்தர். ஆசீர்வாதம்னு பேசலன்னா நான் சொல்றேன், கர்த்தர் அந்த சபைக்கு காதை அடைக்கிறார். அடைக்கிறார். அந்த பிரசங்கியாருக்கு தேவையில்லை, காதை அடைக்கிறார். அந்த சபையாருடைய காதை கர்த்தர் அடைக்கிறார். அந்த விஷயத்துல ஆசீர்வாதத்தை எந்த பிரசங்கியார் சனங்கள் மேல பேசுகிறானோ, மோசே ஜனங்களை எழுப்பி நிப்பாட்டும் போதெல்லாம் சொல்லுவான். ஜனங்க கூடாரத்தை விட்டு வெளியே வரும் பொழுதெல்லாம் தேவனுடைய கூடாரத்து வாசல்ல வந்து மோசே வாயில நின்றுட்டு சொல்லுவான். ஜனங்களை பார்த்து என்னாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறத வாசிக்க சொல்றான் பாருங்க. மோசே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.